ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மித்ரா தேவி கிச்சன். இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: தனி மிளகாய்த்தூள், பொடுசாக நறுக்கிய தக்காளி ஒரு 5, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேங்காய் 2 சில்லு, அதில் கொஞ்சமாக சோம்பு, 3வது அரிசி கழுவின கழனி தண்ணி, தனி மல்லித்தூள், ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 அன்னாசி பூ, மல்லித்தலை, கருவேப்பிலை, பொடுசாக நறுக்கின சின்ன வெங்காயம், பொடுசாக நறுக்கின பூண்டு. வாங்க இப்போ தேங்காயை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுப்பில் வானொலி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சுத்தமான கடலெண்ணெய் ப்ளஸ் நெய் சேர்க்குறேன். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை கிராம் இதெல்லாம் போடுறேங்க. கருவேப்பிலை, நறுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினோன்னே தக்காளியை சேர்க்கணும். தக்காளி நல்லா வதங்கணுங்கிறத அது கூட கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள். ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா ஃபைனாக வதங்குங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா இது வதங்கணுங்க. ஓரளவுக்கு வதங்கினோன்னே நம்மளுக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி 2 பேருக்கு மட்டும் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். சரிங்களா? நல்லா கொதிக்கணும். இப்போ சூப் நல்லா கொதித்து சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி வச்சுக்கோல சோம்பு, அந்த விழுதை சேர்க்கணும். சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கணும். பாருங்கள், இது நல்லா 2 கொதி வரணும். கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா சுண்டி குருமா மாதிரி ஆயிரும். அதனால் இங்கே பாருங்கள், சூப் மாதிரி இந்த பதத்துக்கு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின மல்லி இலைகளை இது மேலே தூவ வேண்டியதுதான். நான் மல்லி இலையோட தண்டு கூட ஒரு தட்டி வச்சுருக்கிறேன், இடிக்கல்லில் வச்சு. அதையும் சேர்த்து தான் போடுறேன். தண்டும் நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல சூப்பராக வாசனையான தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி.